மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். கல்வி மறுசீரமைப்பை உடனடியாக கைவிடுங்கள், ஹரிணியை நீக்குங்கள், எல்லே குணவன்ச தேரர் வலியுறுத்தல். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் உடனடியாக கைவிடுமாறும், அத்துடன் உடனடியாக அரசவை மறுசீரமைப்பு மேற்கொண்டு பிரதமர் ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி பொருத்தமான ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்குமாறும் வலியுறுத்தி தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தினால் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவரான எல்லே குணவன்ச தேரரினால் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முறையான கொள்கை திட்டங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்படவில்லை என்றும், இது தொடர்பில் ஆசிரியர்கள், கல்வி நிபுணர்கள் மற்றும் மத தலைவர்களின் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றும், இதனால் இந்த கல்வி திட்டம் வெளிப்படை தன்மையற்றது என்றும் எல்லே குணவன்ச தேரர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இவ்வாறான கல்வி மறுசீரமைப்பு சமூக விரோத செயற்பாடுகளுக்கு ஊக்குவிக்கலாம் என்பதுடன் மனநோயாளர்களால் நிறைந்த நாடாக மாறும் என்றும், இதனால் இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்றும், அவர் அரசியல் அமைப்பை மீறியுள்ளதாகவும், இதனால் உடனடியாக அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொண்டு கல்வி அமைச்சர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் எல்லே குணவன்ச தேரர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு பிக்கு என்ற ரீதியில் தனது வரலாற்று ரீதியான கடமையை நிறைவேற்றும் பொருட்டு இந்த ஆபத்திலிருந்து நாடும் மக்களும் புத்த சாசனமும் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் எல்லே குணவன்ச தேரர் தனது கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஏற்றுமதி நடவடிக்கைகளை முன்னெடுக்க சுங்க திணைக்களம் அனுமதி. யாழ்ப்பாணத்திலிருந்தே ஏற்றுமதி நடவடிக்கைகளை நேரடியாக முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இலங்கை சுங்க திணைக்களம் தயாராக உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனிடம் உறுதியளித்தார். வடக்கிலிருந்து நேரடியாக ஏற்றுமதி செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அக்கோரிக்கைக்கு அமைவான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது வடக்கு ஏற்றுமதி சவால்கள் குறித்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தை சேர்ந்த விவசாய மற்றும் ஏனைய உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போதைய நிலையில் மூன்றாம் தரப்பினரையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் குறைவடைகின்றது. இந்நிலையை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு விவசாயி தனது உற்பத்தி பொருட்களை தானே நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்ற வகையிலான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம். இத்திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த சுங்க திணைக்களம் உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட, இந்த திட்டத்திற்கு கொள்கை அளவில் நாம் இணக்கத்தை வெளியிடுகின்றோம். தற்போதுள்ள சில நடைமுறை சிக்கல்களை துரிதமாக தீர்த்து வெகு விரைவில் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என குறிப்பிட்டார். இதனை எவ்வளவு விரைவாக சாத்தியப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆரம்பிப்போம் என ஆளுநர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார். இக்கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், ஆளுநரின் இணைப்பு செயலாளர் மற்றும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 16ஆம் தேதி தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சந்திப்பு. மாகாண சபை தேர்தல் எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்காக 12 பேர் அடங்கிய விசேட தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான யோசனை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில், தேர்தலை இழுத்தடிப்பதற்கான இந்த முயற்சியை உரியவாறு கையாண்டு இவ்வருடத்திற்குள் தேர்தலை நடாத்துவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு பிரயோகிப்பது என்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அடுத்த வாரம் யாழில் கூடி ஆராய உள்ளன.
மாகாண சபை தேர்தல்கள் எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது குறித்த விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட 12 பேரடங்கிய விசேட செயற்குழுவை நியமிப்பதற்கான யோசனை ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவான நலிந்த ஜெயதிசவினால் கடந்த வார தொடக்கத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பது என்பது மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு பயந்த அரசாங்கம் அதனை உடன் நடாத்தாமல் இழுத்தடிப்பு செய்வதற்கு மேற்கொள்ளும் ஒரு முயற்சி மாத்திரமேயாகும் என தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஏற்கனவே கடும் விசனத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். மறுபுறம் கடந்த வியாழக்கிழமை தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை சந்தித்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா அரசாங்கம் வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகும் என தெரிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் 16ஆம் திகதி பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இச்சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கும் நோக்கில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சி குறித்தும் அதனை முறியடித்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதற்குமான வழிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்படும் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். கல்வியில் ஆபாசத்தை புகுத்தும் முறைமை மாற்றத்தை மாத்திரமே தற்போதைய அரசு முன்னெடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சீட்டம் நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க வளமான பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து சிறந்த நிகழ்காலத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அழகான எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு பெற்றோர்களிடமும் காணப்படுகின்றன. இந்த அழகான எதிர்பார்ப்புகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் காணப்படுகின்றனர். இந்த அழகான எதிர்பார்ப்புகளில் குறிப்பிட்ட இலக்குகளை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்த்தாலும் யாராலும் திருட முடியாத பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய வளமான கல்விக்கான உரிமையை மீறும் விதமாக தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். கல்விக்கான உரிமை என்று பிள்ளைகளின் மனதை பிறழ்வுக்கு உட்படுத்தும் ஒரு வகையான மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களாலும் கல்வியில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்களாலும் பின்லாந்து, ஜப்பான், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை விட நமது நாட்டு பிள்ளைகளுக்கு உயர் தகுதியிலான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்று மனதை குலைக்கும் கல்வி சீர்திருத்தங்களே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார். ஒழுக்கத்திற்கு பதிலாக ஒழுக்கக்கேட்டையும் நாகரிகத்திற்கு பதிலாக அநாகரிகத்தையும் ஊக்குவிக்கும் சீர்திருத்தமே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக கூறிக்கொண்ட தற்போதைய அரசாங்கம் கல்வியில் ஆபாசத்தை புகுத்தும் முறைமை மாற்றத்தை மாத்திரமே முன்னெடுத்துள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்டம் கொலன்னா தேர்தல் தொகுதியில் இன்று நடாத்தப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார். நாகரிகமான நாட்டை உருவாக்கும் முறைமை மாற்றத்தையே மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று கல்வியிலும் ஆபாசத்தை புகுத்தி மக்கள் ஆணைக்கும் துரோகம் இழைத்துள்ளனர். இவ்வாறு கல்வியை ஆபாசத்திற்குட்படுத்தி எதிர்பார்த்த முறைமை மாற்றம் தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாத நிலையை இன்று ஏற்படுத்தியுள்ளனர். நாட்டு மக்களும் பெற்றோர்களும் கல்வியின் நிகழ்காலம் போலவே அதன் எதிர்காலம் குறித்தும் நன்கு சிந்திக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி உறுதி. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடனான கூட்டணியின் மத்திய மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக நவீன் திசநாயக்க போட்டியிட உள்ளார். இது தொடர்பில் கண்டியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் கண்டி மாவட்ட தலைவருமான நவீன் திசநாயக்க தெரிவிக்கையில், எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றின் கூட்டணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளன. மேலும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக மத்திய மாகாணத்தில் போட்டியிட நான் தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான 9 மாகாணங்களையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பிற அரசியல் கட்சிகளுக்கு இடையில் வேட்பாளர் பங்கீடுகள் தொடர்பாக இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்புக்கான அனைத்து உடன்பாடுகளும் எட்டப்பட்டுள்ளன. அந்த இணைப்பின் மூலம் எதிர்வரும் எந்த ஒரு தேர்தலிலும் எமது முன்னணி எளிதாக வெற்றி பெறும்.
கடந்த காலங்களில் செய்யப்பட்ட தவறுகளை ஐக்கிய தேசிய கட்சி சரி செய்து வரவிருக்கும் தேர்தல்களில் வெற்றி பெற்று மக்களுக்காக வெற்றிகரமான அரசியல் பயணத்தை மேற்கொள்ளும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இயற்கையை போற்றுகின்ற தைத்திருநாளில் மண்பானைகளில் பொங்கலிடுவோம். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் அழைப்பு. தைப்பொங்கல் மதங்களை கடந்து இயற்கையை போற்றுகின்ற ஒரு பண்பாட்டு பெருவிழா. இத்திருநாளில் தொன்று தொட்டு இயற்கைக்கு இசைவான மண்பானைகளிலேயே பொங்கி வந்துள்ளோம். ஆனால் மண்பானைகளின் இடத்தை இப்போது அலுமினிய பானைகள் ஆக்கிரமித்து விட்டன. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பெருவிழாவில் அலுமினிய பானைகள் பொருத்தமில்லாதவை, உடல் நலத்துக்கு கேடானதாகவும் உள்ளன. எனவே இயற்கையை போற்றுகின்ற இத்தை திருநாளில் மண்பானைகளில் பொங்கலிடுவோம் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் அழைப்பு விடுத்துள்ளார். பசுமை இயக்கத்தின் மண்பானை பொங்கல் பொதிகள் வழங்கும் நிகழ்ச்சி வட்டுக்கோட்டையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அலுமினிய பாத்திரங்களை சுத்தம் செய்யும் போது பாதுகாப்பு படலம் தேய்வடைந்து உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. சமைக்கப்படும் உணவுப் பொருளின் அமில கார இயல்பு, சேர்க்கப்படும் உப்பு, சமைக்கும் வெப்பநிலை ஆகியவற்றை பொறுத்து அலுமினியம் உணவுடன் கலப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உடலில் சிறுகச் சிறுகச் சேரும் அலுமினியம் மூளை நரம்புகளை பாதிக்கிறது. இதனால் நினைவாற்றலும் பேச்சு திறனும் தடைப்படுகிறது. ஏற்கனவே சிறுநீரக நோயுடையவர்களின் சிறுநீரகங்கள் மேலும் பாதிப்படைவதோடு எலும்புகளும் பலமிழப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளன. மண்பானைகள் அவற்றின் மேற்பரப்பில் இயற்கையாகவே உள்ள நுண்ணிய துவாரங்களின் வழியாக வெப்பத்தை பரப்பி உணவை சீராக வேக வைக்கிறது. மெதுவாகவே சூடுபடுத்தப்படுவதால் உணவில் போசணி பொருட்களின் அழிவு மட்டுப்படுத்தப்படுகிறது. மண் கார இயல்பு கொண்டதால் உணவின் அமிலத்தன்மை சமன் செய்கிறது. சமைக்கும் போது மண்ணிலிருந்து கனியுப்புக்கள் உணவுடன் சேர்வதால் உணவின் போசனை பெரும்பாலும் அதிகரிக்கிறது. இவற்றோடு உணவின் வாசனையுடன் மண்ணின் வாசனையும் சேர்ந்து கொள்ள உணவுக்கு தனியானதொரு சுவையும் கிடைக்கிறது. எல்லாவற்றையும் அவசரமாக செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும் நாம் உடலின் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய சமையலையும் அவ்வாறே அவசரகதியில் முடிக்க எண்ணி உலோக பாத்திரங்களை நாடியுள்ளோம். இதன் விளைவாக நோய்களுக்கும் ஆளாகி வருகின்றோம். மண் பாத்திரங்களுக்கு உடனடியாக திரும்புவது கடினமாக இருக்கலாம். ஆனாலும் தமிழ் மக்களின் இயற்கையை போற்றும் தைப்பொங்கல் திருநாளிலாவது மண்பானைகளில் பொங்கலிடுவோம். இது நலிவடைந்துள்ள மட்பாண்ட கைவினையாளர்களது வாழ்வு மேம்படவும் உதவும் என தெரிவித்திருந்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இலங்கை கடல் எல்லையில் தமிழக மீனவர்களை கைது செய்தமைக்கு ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதி கடும் கண்டனம். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்தமைக்கு ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதி சகாயம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர். ஒரு வாரத்திற்கு பின் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்த நிகழ்வு மீனவ கிராமங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருந்த புயல் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் புயல் கரையை கடந்ததை அடுத்து நேற்று காலை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று 400க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் நேற்று நள்ளிரவு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் தென்னரசு என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த பரலோகராஜ், சுமித், கனகராஜ், சுதன், டோக்கியோ உட்பட 10 மீனவர்களை கைது செய்து காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணையை முடித்துக் கொண்டு மீனவர்களை படகுடன் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு
ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் மீனவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கை மற்றும் டித்வா புயல் காரணமாக கடந்த மாதம் மிகவும் குறைந்த நாட்கள் மட்டுமே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் மீண்டும் இலங்கைக்கு அருகே உருவாகியுள்ள புயல் காரணமாக கடந்த ஒரு வாரம் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் வயிற்று பிழைப்புக்காக நேற்று மீன்பிடிக்க சென்ற நிலையில் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் மீனவ கிராமங்களில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மொழி உரிமை காக்க தங்கள் உயிரையே தந்த தியாக மறவர்களை கொண்ட இயக்கம் திமுக. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கருத்து. மொழிக்காக போராடிய இயக்கம் மட்டுமல்ல, மொழியுரிமை காக்க தங்கள் உயிரையே தந்த தியாக மறவர்களை கொண்ட இயக்கம் திமுக என அயலக தமிழர் தின விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற அயலக தமிழர் தினம் 2026 விழாவில் அயலக தமிழர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் விருது வழங்கி பேசிய போது, நூற்றாண்டுகளுக்கு முன் தங்களின் தாய்மண்ணை தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக வாய்ப்புகளுக்காக பறந்து சென்றவர்கள் உங்கள் முன்னோர்கள். அவர்கள் வாழ்க்கை தேடி சென்றவர்கள் என்று சொல்வதை விட அந்தந்த நாடுகளை வளப்படுத்த சென்றவர்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு நன்மை செய்வதைப் போலவே அயல் நாட்டு தமிழர்களுக்கும் சகோதரனாக இருந்து நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. உங்களுக்காகவே அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறது. வேறு நாட்டில் செட்டிலான சிட்டிசனாக இருந்தாலும் அயலகத்தில் உழைக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் வளமாய் வாழ வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார். திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு அயலக தமிழர் நலன் வாரியம் என்று 15 உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழு அமைத்தோம். ஜனவரி 12 அயலக தமிழர் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழால் இணைவோம், உலகெங்கும் தமிழ் வெல்லும் என்று கருத்தரங்குகள் நடாத்தப்பட்டுகிறது. தமிழ்நாட்டில் 105 முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்காக 7469 வீடுகள் கட்டித்தர திட்டமிட்டு படிப்படியாக கட்டப்பட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் துவக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேர்களை தேடி பயணம் மூலமாக உங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களின் சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமம் திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. அயல் நாடுகளில் வேலைக்கு சென்று அங்கு இறக்க நேரிடும் வாரிய உறுப்பினர் குடும்பத்திற்கு மாதந்தோறும் நிதியுதவி அளிக்கும் திட்டம் அமுலில் இருக்கிறது. உக்ரைன், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் இருந்து மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2398 தமிழர்கள் அயல் நாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காகவே தமிழில் பரப்புரை கழகம் என்ற ஒரு அமைப்பை செயல்பட வைத்திருக்கிறோம். புலம்பெயர் மண்ணில் தமிழுக்காக பாடுபடும் தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கிறோம். கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கும் அயலக தமிழர்களை தேர்ந்தெடுத்து கனியன் பூங்குன்றனார் விருது வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் ரீஃபார்ம் யூகே கட்சிக்கு வலுக்கும் ஆதரவு. புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் சட்ட சவால்கள். பிரித்தானியாவில் நிகர குடியேற்ற எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள போதிலும் பெரும்பாலான பொதுமக்கள் குடியேற்றம் அதிகரித்துள்ளதாகவே நம்புவதாகவும் இந்த முரண்பாடான பார்வை புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கு எதிரான சமூக மற்றும் அரசியல் சூழலை மேலும் சிக்கலுக்குள்ளாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த ஆண்டில் பிரித்தானியாவின் நிகர குடியேற்றம் 2 பங்கு குறைந்து 2.04 இலட்சமாக பதிவாகியுள்ளது. மோர் கொமன் அமைப்பு நடாத்திய கருத்து கணிப்பில் 67% வாக்காளர்கள் குடியேற்றம் அதிகரித்துள்ளதாக தவறாக நம்புகின்றனர். குறிப்பாக ரீஃபார்ம் யூகே கட்சி ஆதரவாளர்களில் 80% பேர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக கருதுகின்றனர். குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதில் அரசு மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என 75% வாக்காளர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர் கட்சி ஆதரவாளர்களிடையே இந்த நம்பிக்கை 17% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அதிருப்தியை சமாளிக்க உள்துறை அமைச்சர் சஃபானா மஹ்மூத் ஒரு தலைமுறைக்கு பிறகு மிகப்பெரிய அகதி சீர்திருத்தம் என்ற பெயரில் கடுமையான சட்டங்களை முன்வைத்துள்ளார்.
அகதிகள் குடியுரிமை பெற 20 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயம், குடும்ப உறுப்பினர்களை மீள சேர்ப்பதற்கான கடும் கட்டுப்பாடுகள், அகதிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் என்பவை அவற்றில் உள்ளடங்கும். 2025ஆம் ஆண்டு சிறு படகுகள் மூலம் வந்த அகதிகள் மொத்தம் குடியேற்றத்தில் 5% குறைவானவர்களே ஆவார். இருப்பினும் 79% மக்கள் இதனையே முதன்மையான சிக்கலாக கருதுகின்றனர். கடுமையான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் வேலைவாய்ப்பு விசாக்கள் குறைக்கப்படுவது பிரித்தானியாவின் சுகாதார மற்றும் சமூக பராமரிப்பு துறைகளை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளும் என தொழிலாளர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கெம் யோன்சன் எச்சரித்துள்ளார். உண்மை நிலவரம் சாதகமாக இருந்தாலும் மக்கள் மனதில் பதிந்துள்ள பயம் மற்றும் சந்தேகம் காரணமாக புலம்பெயர்ந்தோர் தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழருக்கு லண்டனில் 67,000 பவுண்ட்ஸ் அபராதம். பிரித்தானியாவில் தமிழ் இளைஞன் ஒருவரை வேலைத்தளத்தில் மிக மோசமான முறையில் துன்புறுத்தியமை மற்றும் உழைப்புச் சுரண்டலில் ஈடுபட்டமைக்காக கடந்த வாரம் லண்டனைச் சேர்ந்த இலங்கை தமிழர் ஒருவருக்கு பிரித்தானிய நீதிமன்றம் 67,000 பவுண்ட்ஸ்கள் அபராதம் மற்றும் நஷ்ட ஈடு விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு பிரித்தானியா வாழ் தமிழ் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்தில் பணியாற்றிய இளம் தமிழ் இளைஞர் ஒருவரை அந்த நிலையத்தின் உரிமையாளரான இலங்கை தமிழர் மிக மோசமாக நடத்தியுள்ளார். அந்த இளைஞருக்கு உரிய குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படாமல் மிக குறைந்த ஊதியத்தில் நீண்ட நேரம் வேலை வாங்கப்பட்டுள்ளது. மேலும் வேலை தளத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த இளைஞரை உரிமையாளர் துன்புறுத்தியமை, போதிய விடுமுறை மற்றும் ஓய்வு வழங்கப்படாமல் அடிமைத்தனமான முறையில் வேலை வாங்கியமை போன்றன நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த பிரித்தானிய நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை ஊதியம், மன உளைச்சலுக்கான நஷ்ட ஈடு மற்றும் அபராதமாக மொத்தம் 67,000 பவுண்ட்ஸ்களை வழங்குமாறு உத்தரவிட்டது. பிரித்தானியா போன்ற நாடுகளில் புலம்பெயர் சமூகத்தினர் தங்களுக்குள் நடத்தும் இத்தகைய சுரண்டல்களுக்கு எதிராக அந்நாட்டு சட்டம் மிக கடுமையானது என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்தியுள்ளது. தஞ்சம் கோரியவர்கள் அல்லது குறுகிய கால விசாவில் இருப்பவர்களை பயமுறுத்தி வேலை வாங்குவது பாரிய குற்றமாக கருதப்படுகிறது. இத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாகும் தமிழர்கள் தயக்கமின்றி தொழிற்சங்கங்கள் அல்லது சட்டத்தரணிகளின் உதவியை நாட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.